54வது தேசிய பாதுகாப்பு வாரம் ஜியோ நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வும் நடைபெற்றது. ஜியோ நிறுவனம் சார்பில் 54வது தேசிய பாதுகாப்பு வாரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலியில் உள்ள ரிலையன்ஸ் ரீட்டைல் நிறுவனத்தில் ஜியோ நிறுவனம் சார்பில் தேசிய பாதுகாப்பு வார 2ஆம் நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சாலையில், கட்டடங்களில் தொழிலாளர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக பணிபுரிய வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. விழிப்புணர்வு பதாகைகளையும் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் ஏந்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இதுகுறித்து ஜியோ நிறுவன அதிகாரி கூறுகையில், கட்டட தொழிலாளர்கள் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி பணியாற்ற வேண்டும், கையில் கிளவுஸ், தலையில் ஹெல்மெட் உள்ளிட்டவை அணிந்து பணியாற்ற வேண்டும். பாதுகாப்பிற்கு ரிலையன்ஸ் நிறுவனம் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது. இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது. வாகனங்கள் பாதுகாப்பு அம்சங்களுடன் சரியாக இருந்தால் மட்டுமே இயக்க வேண்டும் உள்ளிட்ட விதிமுறைகளை நிறுவனம் உறுதியாக கடைபிடிக்கின்றது. ரிலையன்ஸ் நிறுவனம் சார்பில் சாலையில் கேபிள் பதிக்கும் பணிகளில் கூட முழுமையாக பாதுகாப்பு அம்சங்களுடன் விதிமுறைகளை கடைபிடித்து பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்று தெரிவித்தார். நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் என 10ஆம் தேதி வரை தேசிய பாதுகாப்பு வார நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தின வாரமாக ரிலையன்ஸ் சார்பாக நாங்கள் உறுதிமொழி எடுக்கின்றோம். தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு தினமான இன்று தொழிலாளர் பாதுகாப்பு, உடல் நலம் மற்றும் சுற்றுப்புற சூழலின் மேன்மைக்காக என்னுடைய முயற்சிகளை முழுமையாக அர்ப்பணிப்பதுடன் இந்த குறிக்கோளை நிறைவேற்ற என்னால் முயன்றவரை சட்டங்கள், கோட்பாடுகள், விதிமுறைகளை அனுசரிக்கவும் அதற்கேற்ற பழக்க வழக்கங்களையும் மனப்பாங்கையும் வளர்ச்சியுற செய்வேன் என்று உளமாற உறுதிமொழி அளிக்கிறேன். உடல் நலக்கேடு, இழப்பு, சொத்துக்கள் சேதம், சமுதாய அவதி மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதிப்பு இவைகளை ஏற்படுத்துவதன் மூலம் விபத்துகளும் நோய்களும் தேசிய பொருளாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கின்றன என்று முழுமையாக உணர்கிறேன். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்தின் நலனுக்காகவும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் என் நாட்டின் செழிப்பிற்காகவும் விபத்துக்கள் மற்றும் தொழில் வழி நோய்களை தடுக்கவும் சுற்றுப்புற சூழல் மாசு அடையாதிருக்கவும் என்னால் இயன்றதை செய்வேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். கம்பெனிலேருந்து நாங்கள் வருகிறோம். திருநெல்வேலி எம்பி சார்ந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் 54th நேஷனல் சேஃப்டி வீக் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஃபுல்லாக 4 to மார்ச் 4லேருந்து மார்ச் 11 வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுறோம். இது நாட்டின் மக்களின் நலனுக்காகவும் இல்லை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர் எல்லாருக்கும் சேஃப்டி ரிலேட்டடாக எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. நாங்கள் இன்னிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு சேஃப்டி வீக் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு விழிப்புணர்வு பாதுகாப்பு, இது எல்லா மக்களுக்கும் உறுதுணையாகவும் மக்களுக்கு பயன்பாடு உள்ளதாகவும் இருக்கும். லேபர் வந்து நார்மலாக ஒரு கட்டிட தொழிலாளர் இருக்காங்கன்னா அவங்க கையில் க்ளவுஸ் போடாமல் கம்பி வேலை பார்க்கும்போதோ, அப்படி இல்லைன்னா ஹெல்மெட் போடாமலையோ, க்ளவுஸ் இல்லாமலையோ, கையில் எதுவும் இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சேஃப்டிக்கு அதன் முன்பாடுகள் என்ன மேல் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் நாங்கள் மேம்படுத்தி அவங்களுக்குண்டான சேஃப்டிக்குண்டான எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் எங்களால் முடிஞ்சளவு உறுதி செய்வோம். எங்கள் கம்பெனி ரிலேட்டடாக எங்கள் கம்பெனியில் முதல்ல பார்க்குறது பைக்கோட சேஃப்டி. பைக்கில் வந்து ப்ராப்பராக பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, பைக்கில் போகிறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கணும். லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எரியணும். அப்படி இல்லைன்னா கூட எங்கள் கம்பெனிலேருந்து அது கண்டிப்பாக ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கன்சர்ன் இன்ஜினியருக்கு வந்து பெனால்ட்டி கூட அடிக்கிறாங்க. அது நாங்கள் உறுதுணையாக கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சேஃப்டி. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கண்ணாடி மேலே ரெண்டுமே கட்டாயமாக இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் கார்லையுமே எப்படி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் இன்சூரன்ஸு, லைசன்ஸ் எல்லாமே லைவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த சேஃப்டி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஃபீல்டு ஒர்க் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எக்ஸிபிஷன் எடுக்கிறோம், ரோட்டில் ஃபைபருக்காக குழி தோட்டுறோம்னா 1 மீட்டருக்கு அவையில் வந்து கோன் வைப்போம், சேஃப்டி கோன் வைப்போம். அப்படின்னா எங்கள் டவர் ஒர்க் இன் ப்ராக்ரஸுக்கு இந்த சேஃப்டி போர்டு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு 1 மீட்டருக்கு அவையை தான் குழி எடுத்து அந்த குழி சேஃப்டி கோன் வைப்போம். மக்களின் பாதுகாப்புக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் எந்த அளவுக்கு சேஃப்டியாக வேலை பார்க்கணுமோ அந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு